ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இது நம்ம ஒரு சேனல், நமக்கான சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாரதிதாசன் யூனிவர்சிட்டி டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஏற்கனவே யூஜி, பிஜி, எம்சிஏக்கு ரிசல்ட் விட்டுருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எம்பிஏ கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா எம்பிஏக்கு மட்டும் ரிசல்ட் வராமல் இருந்தது. அந்த எம்பிஏக்கு உண்டான ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ விட்டுருக்காங்க. அதனால் அந்த ரிசல்ட்டை நீங்கள் பார்த்துக்கலாம். ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாரதிதாசன் யூனிவர்சிட்டி டிஸ்டன்ஸ் எஜுகேஷனோட வெப்சைட் bdu.ac.in/cdன்னு போட்டிங்கனாலே இந்த ஹோம் பேஜுக்குள்ளே உங்களுக்கு வந்து நவம்பர் 2025 எக்ஸாம் ரிசல்ட்ஸ் யூஜி, பிஜி, எம்பிஏ அண்ட் எம்சிஏன்னு வரும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்தது வந்து ப்ரோக்ராம்ஸ் காமிக்கும். அதில் வந்து யூஜியா, எம்பிஏ, எம்சிஏவான்னு கேட்கும், 2 தான் இருக்கும். யூஜி இல்லாமல் எம்பிஏ அந்த இதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா எம்பிஏ, எம்சிஏ, பிஜி ப்ரோக்ராம் எல்லாமே ஒரே தான். அதில் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் கோர்சஸ் காமிக்கும். அதில் வந்து ஃபஸ்ட்டு எம்பிஏ பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் அது கொடுத்துட்டிங்கன்னா அடுத்து உங்களோட ரெஜிஸ்டர் நம்பர் கேட்கும். உங்களோட ரெஜிஸ்டர் நம்பர் உங்களோட டைப் பண்ணிவிட்டு இதில் சப்மிட் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா அடுத்து உங்களோட சென்டர் கோடு, ரெஜிஸ்டர் நம்பர், அதுக்கப்புறம் பேர், எம்பிஏ பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், இந்த டீட்டெயில் ஃபுல்லாகவே இருக்கும். அதுக்கு கீழே உங்களோட சப்ஜெக்ட் கோடு, இன்டர்னல் மார்க், எக்ஸ்டர்னல் மார்க், ரெண்டோட டோட்டல், அப்புறம் ரிசல்ட் பாஸ் ஆஃப் ஃபெயிலா அப்படிங்கிறது அந்த இது இருக்கும். ஸோ இந்த எழுதுகிற பேப்பர் 6 பேப்பர் நீங்கள் உங்களுக்கு ஃபஸ்ட் இயராக இருந்துச்சுன்னா ஃபஸ்ட் செமஸ்டராக இருந்தால் உங்களுக்கு 6 பேப்பர் உங்களுக்கு உண்டான பேப்பருக்கு உண்டான ரிசல்ட் ஃபுல்லாகவே காண்பிக்கும். அதை நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் ப்ரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கலாம். இன்கேஸ் ஆர்ஏ அப்படின்னு வந்துச்சுன்னா ரீஅப்பியர், அதாவது ஆர்ஏன்னு வந்துச்சுன்னா உங்களுக்கு ஃபெயில்னு அர்த்தம். இன்கேஸ் உங்களுக்கு ஸ்டார் இது மாதிரி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா சப்போஸ் இன்டர்னல் வந்து ஸ்டார் இருந்துச்சுன்னா உங்களுக்கு இன்டர்னல் போடலை அப்படின்னு அர்த்தம். யூஜியில் அதில் வந்து எதுவும் ஸ்டார் அப்படின்னு வந்துருந்துச்சுன்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா உங்கள் ஏதாவது உங்கள் பேப்பரில் வந்து ரெஜிஸ்டர் நம்பரோ ஏதாவது வந்து கரெக்ஷன் அது மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் கேட்டுக்குங்க, சொல்கிறோம். மற்றபடி உங்கள் ரிசல்ட் ஃபுல்லாக வந்துருச்சுன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நீங்கள் பார்த்துக்குங்க. இந்த ரிசல்ட்டுக்கு கீழே என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு பிடிஎஃப் பிரிண்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த பிரிண்ட்டுங்கிற ஆப்ஷனை கொடுத்து நீங்கள் பிடிஎஃபாக சேவ் பண்ணி வச்சுங்க. உங்களுக்கு ஒரிஜினல் மார்க் ஷீட் வர வரைக்கும் இதை வந்து நீங்கள் அதை காப்பி வச்சுக்கோங்க. எதாச்சும் வேணும் அப்படின்னா நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதில் உங்களுக்கு எதாவது டவுட்டு, கிளாரிஃபிகேஷன் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கேட்டுங்க. தேங்க்யூ.